ஹலோ! இப்போ தான் ஃபேன் ஆஃப் பண்ணேன். என்ன சவுண்டு கேட்குதான்னு தெரியல. சரி பரவால்ல. ஓபிஎஸ் ஸ்டூடியோல கரெக்ட்டா அந்த மேல இருக்கிற பாட்ட மட்டும் கிராப் பண்ண முடியும் போல. ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது, என் அக்கவுண்ட் பேர் மட்டும் தெரியாதுன்னு நம்புறேன். அப்புறமா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் ஒழுங்கா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வீடியோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஐட்டம் ஆனிமே. இந்த சீசனோட பெஸ்ட் அனிமிய பார்ப்போம். சம்மர் 2025. இது என்ன மெம்பர்ஸ்ல இதா இருக்கு. ஸ்கோர்ல போடுவோம். பேசிக்கலி ஸ்கோருங்கிறது குடுக்குற ஸ்கோரு. மெம்பர்ஸுங்கிறது ஆக்சுவலா மெம்பர்ஸ்ங்கிறது என்னது? மெம்பர்ஸ்ங்கிறது ஏதோ இத்தன பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு ஏதோ சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வராத அனிமைலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அது ஸ்கோர் இருக்காதனால நம்ம வந்து மெம்பர்ஸ் வச்சுட்டு இது ஓகே நல்லாயிருக்கும். நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாரி ஏதோ சொல்லலாம்னு நெனைக்கிறேன். சம்மர் 2025 தான் இப்ப நம்ம இருக்கிற சீசன். இதில மறுபடியும் மெம்பர்ஸே இருக்கட்டும் சரி பரவால்ல. டன் 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 செகண்ட் எபிசோடு செகண்ட் சீசன். ச்சீ! ஃபர்ஸ்ட்டு சீசனோட நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீசன் பிடிச்சிருந்தா, செகண்ட் சீசன் கண்டிப்பா பிடிக்கும். அந்த அந்த வியர்ட்னஸ் எல்லாம் வந்து இருந்துச்சா, அது வந்து இன்னொரு கொஞ்சம் 2, 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆன மாரி இருக்கும். அதுதான். எனக்கு இந்த சீசன்ல பிடிச்சது ஃபர்ஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிப்போம். எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு காணோம். ஏன் திடீர்னு ஸ்டக் ஆயி ஸ்க்ரோல் ஆகுது? அவ்வளோ டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால நெனைக்கிறேன். ம். ஏன் காட்ட மாட்டேங்குது? இது லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் சைனீஸ் அனிமே. பயங்கரமான குவாலிட்டி. அன்பிலீவபிளான குவாலிட்டி. இப்ப எனக்கு எப்பவுமே வந்து தோணுறது வந்து, இந்த ஒரு எவனா ஒருத்தன் வந்து ரிவ்யூ குடுத்தா, அ "ப்ரோ உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க போய் படம் எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்குறாங்கன்னு தெரியுமா?" அப்படிலாம் சொல்லும்போது வந்து, நம்ம Amazonல ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கும்போது நம்ம வந்து ரிவ்யூ குடுக்குறது இல்லையா? நம்ம காசு குடுத்து வாங்குற பொருள் தானே. அதுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லும்போது, இதுக்கு ரிவ்யூ சொல்ல முடியாதா என்ன? பட் ஆனா ஒரு பக்கம் பார்த்தா, இந்த ஃபேமஸான யூடியூப் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ரிவ்யூ குடுக்குறது வந்து நெறைய பேரோட லைக் டிசிஷன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படிதான் அவங்க வந்து யோசிச்சு வந்து ரிவ்யூ குடுத்தாலும், அந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாம இருக்க முடியாது. அவங்களோட பெர்சனல் பிரெஃபரன்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு மிக்ஸ் ஆக தான் செய்யும். இல்லையா? ஸோ 2 பக்கமும் வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம எதுக்கு அத பத்தியெல்லாம் பேசணும்னு என்ன சொல்லிட்டு இருந்தேன். லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் பயங்கரமான நல்ல ஸ்டோரி. ஆனா ஒரு மாரி எல்லா சைனீஸ் அனிமேயும் வந்து ஒழுங்கா எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து இதுதான், இதுதான். திடீர்னு கதைக்குள்ள போயிருவாங்க. அங்கே இருந்து என்னமோலாம் நடக்கும். அப்படியே நம்ம அப்பப்போ வந்து அப்படியே 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ அந்த மாரி ஒரு டைப் தான் வந்து யூசுவலான சைனீஸ் அனிமேயே. அதிலேயே இது வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி போக போக புரியும்போது பயங்கரமான ஸ்டோரியா இருக்க போகுதுன்னு தோணுது. அந்த ஒரு ஃபீலிங்கோடயே கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் 2 எபிசோட்ல சீசன் முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள வந்து எல்லாம் லீக் ஆயிடுச்சு. அ 10த் எபிசோடு தான் இப்போ வந்திருக்கு. 11, 12, 13ஓ 12ஓ 13ஓ சம்திங் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனா லீக் ஆன எபிசோட்ஸோட குவாலிட்டியும், சப்டைட்டில் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ நான் பொறுமையா வெயிட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு இருக்கேன். கிராண்ட் ப்ளூ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி அனிமே. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்சு. இது வந்து ரொமான்ஸ்க்கு நல்லா இருக்கு. நான் இன்னும் 2, 3 எபிசோட் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணணும். காரோ ஹானாவா ரின்டோ சகு வேற பேர் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்தேன். செர்ரி பிளாசமா? என்ன அது? ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி. நல்லாயிருக்கு. பனிகல் சம்பாயோட செகண்ட் சீசன் பனிகல் சம்பா ஃபர்ஸ்ட் சீசனே ஒழுங்கா முடிக்கல. இந்த இது ஃபர்ஸ்ட்டு சீசன் நான் பார்த்தது இல்ல. நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டுருக்கேன். பேர் என்னது? கால் ஆஃப் த நைட். வேம்பயர் ஸ்டோரி மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. டாக்டர் ஸ்டோன் ரொம்ப சப்ஜெக்ட் என்ன சொல்றது அத? அ நார்மலா என்ன சொல்றது? ஷோனன். ஒரு சயன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஷோனன்னு சொல்லலாம். செப் சில பேருக்கு பிடிக்கும். நெறைய பேருக்கு ஆக்சுவலா பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஃபைன் தான் பார்த்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் போல. நம்ம ஹாரர்லாம் பார்க்குறதில்ல பார்க்க இல்லாதனால இதையும் பார்க்குறதில்ல. கச்சிக்குட்டியா, கச்சிக்குட்டா, கச்சியாக்குட்டா. நல்லாயிருக்கு ஆக்சுவலா. நல்ல ஒரு இதுவும் ஷோனன் தான். நல்லா போகுது.
சாக்காமோட்டோ டேஸ் ஏன் சாக்காமோட்டோ டேஸுக்கு ஸ்கோர் இவ்ளோ கம்மியா இருக்குன்னு எனக்கு இன்னுமே புரியல. அந்த காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நல்லா போகுது. நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த சீசன்ல சில பயங்கர சூப்பரான கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா போகுது. என்ன மேட்டர் ஏன் வந்து இது கம்மியா இருக்குன்னு தெரியல. கைஜூ நம்பர் 8 அதுக்கும் கம்மியா இருக்கு. என்னடா இது? தெர்ல. ஸ்கோர் வச்சு இது பண்ணிருவோம். ஸ்டார்ட் பண்ணிருவோமா? ஸ்கோர் வச்சுலாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேனா? ஆ மெம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணா இது மேல வந்துருமான்னு பார்ப்போமா? ஆக்சுவலி எனிவே இந்த சீசன் வந்து பயங்கர ஸ்டாக்ட். இப்ப நெறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். சீசன் வந்துட்டு இதையும் சீசன்னு சொல்லுவாங்க. இந்த இன்னொன்னையும் சீசன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அதான். ஸோ அப்படி இப்படி இந்த சம்மர், ஸ்ப்ரிங்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, அந்த இதையும் வந்து சீசன்னு சொல்றாங்க. அது ஏன்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்ண வேண்டாம். நமக்கு தேவையில்ல. ஸோ இந்த சீசன் இந்த சம்மர் 2025 எனிவே பயங்கர ஸ்டாக்டு. ஃபால்ல வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு போனோம். மெம்பர்ஸ்லாம் இருக்கா? ஒன் பஞ்ச் மேன் வருது. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி வருது. ஹீரோ அகாடமியோட லாஸ்ட் சீசன் வருது. ஃபிமிட்சு நோ நாத்தை 3 சீசன் இப்ப 2ண்ட் சீசன் வந்துச்சு. 2ண்ட் சீசனும் பார்க்கல. 3 சீசன் வருது. இதுதான் மேஜர். மத்ததெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாது. ரான்மா சீசன் ஜின்டாமாவா? ரான்மா ஸ்பின் ஆஃப் டு ஜின்டாமா. ஓ! ரான்மா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஓகேவா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பழைய ரான்மா அளவுக்கு இல்லன்னு கேள்விப்பட்டேன். நான் அவ்வளவா ஒழுங்கா பார்க்கல. ஃப்ரீ ரன் 2ண்ட் சீசன் ஆ சூப்பர். அண்ட் இது ஹெல்ஸ் பாரடைஸ் பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் மேங்கா ஃபுல்லா வாசிச்சு முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி சின்ன ஸ்டோரி தான். மேப்பா வேற. ஒரு 3 சீசன்ஸ்லயும் 4 சீசன்லயும் முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன் ஃபுல் ஸ்டோரியும். கோல்டன் காமுய் ஒன் ஆஃப் என்னோட டாப் 10 கண்டிப்பா. ஒரு பயங்கர ஒரு வியர்டான நல்ல ஒரு ஃபன்னான ஒரு அனிமே. எல்லாரும் கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் இதெல்லாம். அண்ட் இது ஃப்ரீ ஃபயர் ஃபோர்ஸ். ஃபயர் ஃபோர்ஸ் எப்போ இது முடிஞ்ச்சோ, இந்த கரண்ட்டா ஓடிட்டு இருந்த சீசனோட பார்ட் 1, பார்ட் 2 வருது அதுக்கப்புறம். இவ்வளோ வரைக்கும் தான் இருக்கு. லேட்டர் இருக்கிறது முஷோக்கு டென்சை வருது. ஒஷினோகோ இது வந்து நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்னும் பார்க்கல. அதனால தான் இத பத்தி பேசல. ஒஷினோகோ ஒருத்தன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் ஒஷினோக்கு. ஒச்சி த ராக் நல்ல ஃபன்னான அனிமே. கிளாஸ் ரூம் ஆஃப் ட்வைலைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஸ்மார்ட்டான ஒரு இது ரீ ஜீரோ பத்தி நம்ம பேச வேண்டாம். இதோட நம்ம வீடியோவ முடிச்சுக்கிறது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். பாய் பாய்.